சரி, படிக்க வசதி இல்லை அவ்வளோதானே. நம்ம கல்வியை தரமான கல்வியை கொடுத்துருவோம். இப்ப பணத்தை கட்டிடுவோம் பையனுக்கு. கட்டுறா பிள்ளைக்கு. இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்காக என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு, நான் பண்றேன். போறான் போலைன்னா பாறேன். அது தம்பி வணக்கண்ணா. இப்போ நாங்கள் வந்து புதுக்கல்லூரிலேருந்து வரோம். புது கல்லூரி இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்காக என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு, நான் பண்றேன். உனக்கு ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்குறேன் அண்ணே. சரியான சமமான தரமான கல்வியை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாது உனக்கு கொடுக்குறேன். நீ வந்து நான் வந்துட்டா என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்னா, தனியார் பள்ளியில என்ன தரம் இருக்குதுன்னு இந்த மக்கள் அங்க பள்ளிக்கு படையெடுக்கிறாங்களோ கல்லூரிக்கு எடுக்கிறாங்களோ அந்த தரத்தை அரசு பள்ளி கல்லூரியில் கொடுக்கிறது. அரசு பள்ளி கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசின் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கிறது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப படிச்சுட்டு வெளியில நிக்க விடாம எல்லா மாணவர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? மாணவர்களுக்கு சொல்லு. படிக்க போகும்போது 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன். படிச்சுட்டு வந்தா வேலை கொடுக்குறேன். கல்வி இலவசமா தரேன். பஸ் கட்டணம் நீ எடுத்துப்போ. குறைந்த விலைக்கு பஸ் விடுறேன், நீ அதுல போ. அங்க போய் கட்டணம் இல்லாத கல்வி தாரேன். படிச்சுட்டு வேலை தாரேன். வேற எதுவும் வேணுமா? நன்றி அண்ணா. வணக்கண்ணே. அதே ஊரோட அதுவும் அந்த கேள்வியோட துணை கேள்வி தானே இது. என் பையன் நியூ காலேஜில் தான் படிக்கிறான். என்னால் கல்வியை நீங்கள் கட்ட முடியல. அஜுக்கு இது மானியம் தர்றாங்க, நான் வரவேற்கிறேன், சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த கல்விக்கு எந்த ஒரு உதவி கிடையாது. அஜுக்கு மானியம்லாம் இல்லைங்க, மத்திய அரசு கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. நான் அது என்னோட சும்மா ஒரு இதுதான். அந்த மாதிரி தந்தாங்க. இந்த கல்விக்கு இந்த மக்களை ரொம்ப படறதுனால என்னால் 32,000 இன்னைக்கு கட்டணும். என்னால் கட்ட முடியல. எனக்கு ரொம்ப வலிமை, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இஸ்லாமிய மக்கள் வந்து படிப்புல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. சுயமா தொழில் நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க, ரொம்ப அருமையா பண்றாங்க. அரசியல் அறிவு ரொம்ப கம்மி நம்ம மக்களுக்கு. நான் ரொம்ப இதோட தான் சொல்றேன். ஒரு தாழ்வான மனப்பான்மையானு தெரியல. நான் என்னோட மக்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி பெரிய வீரங்க. அந்த வீரத்தை அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் நிறைய பேசுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அவன் சினிமாவில் நம்மளால வெளியேற்றுறான் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் அஜரத்மார்களை வெளியேற்றுறான். இந்த மாதிரி ஒன்னொன்னா அண்ணன் கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? அவங்களுக்கு பிரச்சாரம் அண்ணன் கிட்ட படிக்க வசதி இல்லை அவ்வளவுதானே. நம்ம கல்வியை தரமான கல்வியை கொடுத்துருவோம். இப்ப பணத்தை கட்டிடுவோம் பையனுக்கு. கட்டுறா பிள்ளைக்கு. நன்றி. நான் அதுக்கு நன்றி. தைரியமாரு அதை மாத்துறது தான் இவ்வளவு பாடுபடுறோம். உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நம்ம இந்த இடத்துல இந்த திமுகவை எப்படி நம்ம சொல்றோம்னா, எங்க அப்பா பெரியப்பாவை சரி பண்ண முடியாது, எங்க மாமா மைத்தனர்கள் சரி முடியாது, தம்பி தங்கச்சியில சரி பண்ணோம்னா. இந்த வாட்டி நீங்க பாருங்களேன், இந்த தேர்தலில் நிற்கும் போது இந்த பையனுக்கெல்லாம் சீட் கொடுத்துட்டாப்புல. அப்படி கேட்பீங்க பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்களாம் நிற்பாங்க. ஒரு 2-3 பேர் தான் தவிர்க்க முடியாம ஆம்பளை பசங்களா போயிட்டாங்க. எல்லாமே பெண் பிள்ளைங்க பரதாவோட நின்று நீ கேட்கணும். போட்டா போடுறான், போலைன்னா பாறேன். அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தகர்க்க முடியும். ஏன்னா 60 ஆண்டுகளாக பொது புத்தியில் ஊறி போயிடுச்சு. இவையை தான் பாதுகாப்பான்ட்டு. அப்போ அதை தகர்க்கணும். அதுக்கு அண்ணனுக்கு நீங்கள் கூடவே மண்வெட்டி கோடாரி தூக்கிட்டு வரணும்.